மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு நீதி இப்படியே ஒன்றுமே இல்லாமல் எங்களுக்கு எங்கிலும் போய் ஒரு நீதியும் கிடைக்குதில்லை. இதை நீங்களாவது எடுத்து எங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். எங்களுக்கு நாங்கள் இப்படி கிடந்து கஷ்டப்படுறோம். நாங்கள் ஒரு முடிவும் இல்லாமல் எங்களுக்கு அம்மா சரி சொல்லுங்க. அப்போ நீங்களே இது அன்றிருந்து 90 மட்டும் எங்க பிடிச்சி போனேன், இவ்வளத்தை பிடிச்சி போனேன், எங்க இருக்காங்க, இவ்வளோ இருக்காங்க. இன்னமே எங்களுக்கு நீதி கிடைக்குது. என்ன போல லட்சம் கிடைக்குது, ஆயிரக்கணக்கில் இருக்கிறீங்களே வந்து ஆளாள் காய்ச்சி போட்டு என்ன செய்வோம் நாங்கள் அன்றிருந்து வந்து ஒரு முடிவெடுக்கிறேன் இல்லை. எங்களுக்கு எங்கே போனாலும் இப்படி தான் கத்தி கொண்டு தானே நாங்கள் போடுறாங்க. கிழக்கிலேயே சரி வடக்கிலேயே சரி எந்த இடத்தையும் சரி என்ன போல லட்சம் கிடக்குது, கோடி கணக்கில் இருக்கிறீங்களே அப்பா. எத்தனை வருஷம் இப்போ நாங்கள் புள்ளி சின்ன வயதுல இருந்த நாங்களே அப்பா. நாங்கள் சின்ன வயதுல இருந்த நாங்களே நாங்கள் இப்படியே இன்றைக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற சிவில் சமூகங்களும் காணாமல் ஆக்கப்பட்ட அந்நியர்களும் எல்லோருமாக இணைந்து நாங்கள் மகஜரை கையளித்திருக்கின்றோம். மகஜரை கையளித்திருக்கின்ற இந்த நேரத்திலே உயர் ஸ்தானிகர் அவர்கள் அவருடைய கலந்தாய்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் பின்னராவது எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்குமா, வரப்போகின்ற 9வது மாதத்திலே மனித உரிமை ஆணைக்குழு கூட்டத்தொடரிலாவது எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை இந்த மனித உரிமை ஆணையாளராவது எங்களுக்கு கொடுப்பாரா என்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட தான் இந்த மக்கள் இந்த வெயிலுக்கு மத்தியிலும் அவர்கள் தண்ணீர் கூட இல்லாத அளவுக்கு இந்த மக்கள் காத்திருக்கின்றார்கள். இந்த மக்களுடைய அழுகுரல் கேட்க வேண்டும். இன்றைக்கு அவர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்கிற பொழுது செம்மணியிலே நடந்து கொண்டிருக்கின்றதான அகழ்வாராய்ச்சியை அவர் கண்டு அங்கே இருக்கக்கூடிய விடயங்களையும் ஆராய்ந்து அதிலும் குறிப்பாக 3 சிறு பிள்ளைகள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய எலும்பு கூட கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்டாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுடைய உயர்ஸ்தானிகருடைய கண்கள் திறக்கப்படுமா, உலக நாடுகளுடைய கண்கள் திறக்கப்பட்டு இந்த இனத்துக்கான நீதி கிடைக்குமா என்கிற ஏக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த மக்கள் அத்தனை பேரும் காத்திருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்கின்றேன்.